பிரைஸ் த லார்ட். எரேமியா 49ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்று சொல்லி உன் செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமாரத்தியே, நீ பள்ளத்தாக்குகளை பற்றி பெருமை பாராட்டுவானேன். உன் பள்ளத்தாக்கு கரைந்து போகிறது. எதை குறித்து கூறுகிறார்? சீர்கெட்ட குமாரத்தின்னு சொல்கிறாரு. எதை சொல்கிறாரு? கடின வார்த்தை தான், இருந்தாலும் கொஞ்சம் கேளுங்க. எதனால் சொல்கிறாருன்னா, உங்கள் மேக்ஸிமம் நம்ம பணத்துக்காக தான் நம்ம எல்லாமே சாப்பிட்றதுக்கு உழைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், சரிங்களா? இதில் என்ன சொல்லுதுன்னா, செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமாரத்தின்னு சொல்லி கேட்கிறார். நம்மளுடைய செல்வத்தை நம்ம நம்புகிறோன்னு சொல்கிறார் ஆண்டவர். நம்ம செல்வத்தை நம்பக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எதுக்காக சொல்லுகிறார்னா, நம்ம செல்வத்தை நம்பக்கூடாதான். எதனால் அப்படிங்கிறத ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறார். அநேக இடத்துல நீங்கள் இப்போ கவனிக்கலாம். அநேக நிலச்சரிவுகள், அநேக மழை பெய்கிறது, அநேக வெள்ளங்கள், இப்படிலாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பார்க்கும்போது நம்ம செல்வம் நம்மளை காப்பாற்றுமா சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். பள்ளத்தாக்குனா செல்வங்கள் கரைஞ்சி போதான். அப்போது எல்லாமே நம்மளை காப்பாற்றுமா? எதுவுமே காப்பாற்றாது. அதான் சொல்கிறாரு, உயரத்தில் உன் வீட்டை கட்டினாலும் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழ பண்ணுவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். எதனால் சொல்கிறாருன்னா, செல்வத்தை நம்ம நம்பக்கூடாதான். நம்ம பணத்தை நம்பினோன்னா அது நம்மளை கீழே விழத்தள்ளுன்னு சொல்லி கூறுகிறார். எதனால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு நாள் சொல்லிடக்கூடாதுல்ல, ஏசுன்னா யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, ஏசு எப்படிப்பட்டவர்னு எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க அப்படி நீங்கள் சொல்லிடக்கூடாதுல்ல. யாராச்சும் சொல்லியிருந்தா நான் நம்பியிருப்பேன்ல. இது நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கூட பேசுகிறார். என்னை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு தெய்வம் உண்டு. அவரை நீங்கள் நம்பினால் அவர் உங்களை வழி நடத்துகிறவராக இருப்பார். அவர் யாருன்னா, மோட்சத்துக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். யாரையும் நம்பாதீங்க, உங்கள் செல்வத்தையும் நம்பாதீங்க. இந்த மழை, நில அச்சரிவு, பூமி எதிர்ச்சி இது வந்தால் உங்களை காப்பாற்றாது. உங்கள் செல்வம் உங்களை காப்பாற்றாதுன்னு சொல்லி ஆண்டவர் இன்று உங்களை எச்சரிக்கிறார். கடைசி நிமிஷத்தில், கடைசி நொடியில் நிற்கிறோம். அவர் இன்று உங்களை எச்சரிக்கிறார். ஏம்மா இப்படி பேசுகிற நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர் இன்னைக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ செல்வத்தை நம்பாத, என்ன நம்புங்காரு, என் வார்த்தையை நம்புன்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக வேணால் இருக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை, இயேசுங்கிற வார்த்தையை மாத்திரம் சொன்னீங்கன்னா அவர் உங்களை நடத்துவதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். எனவே எதையும் நம்பாதீங்க. நீங்கள் மடியாக நான் கட்டியிருக்கேன், இப்படிலாம் இருக்கேன், ஒரு பூமி எதிர்ச்சி வந்தால் தாங்குமா? தாங்காது. நான் அப்படி பார்த்து கட்டினேன், இப்படி பார்த்து கட்டினேன், எதுவுமே தாங்காது. அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை பார்த்து இதையெல்லாம் நம்பாத, என்ன நம்பு, என்ன விசுவாசி, நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனவே நம்ம ஆண்டவரை மாத்திரம் விசுவாசித்து நம்பி நடப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆமென். தேங்க்யூ.